இந்த இடத்துல தாங்க ஒரு குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு டே 2 ஆஃப் மைசூர். வாங்க போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க போக போகிறோம். அது எங்கன்னு நான் அங்கே போயிட்டு நான் வந்து மைசூருடைய டே 2 வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் தான் மக்களே வந்திருக்கேன். ஏன்னா இங்கேயும் நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்ரீரங்கப்பட்டினம் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஓகேன்னா பாருங்கள், இல்லை நீங்கள் மைசூரில் கூட சுற்றி பார்க்கலாம் மக்களே. நான் வந்து டே 1 வந்து மைசூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். டே 2 வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் மக்களே. ஸ்ரீரங்கப்பட்டினம் ப்ளஸ் மைசூர் 2 பிளேஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் ஸ்ரீ ரங்கநாத சாமி கோவில் மக்களே. என்னடா இது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோவில் நினைக்காதீங்க. மொத்தம் 3 ரங்கநாத சாமி கோவில் இருக்குது மக்களே. முக்கியமானது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதிரங்கம்னு சொல்கிறாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ரங்கம், அது வந்து பார்த்தீங்கன்னா சிவன சமுத்திரா கிட்ட இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்திய ரங்கம் மக்களே. அதுதான் நம்ம திருச்சிராப்பள்ளியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது ஸ்ரீ ரங்கநாத சாமி கோவில். உலக புகழ்பெற்ற கோவில். உலகத்திலே மிகப்பெரிய பயன்பாட்டில் இருக்கிற கோவில்னா அது நம்ம ஸ்ரீரங்கம் கோவில் தான் மக்கள். இந்த கோவில் வந்து கிபி 817 அம்பி என்ற நடன கலைஞரால் வந்து கருவறை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை வம்சம் வந்து 894 வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள், வைசாளர்கள், அப்புறம் ராமானுஜர்கள், உடையார் வம்சங்கள் ஆகிய நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் செய்கிறாங்க மக்களே. புகழ்பெற்ற கோவில் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா 32 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தாங்க ஒரு வீரன் போர்க்களத்திலே வந்து இறந்து போயிருக்கிறாரு. அவருக்கு தப்பிக்க வழி இருந்தும் போர்க்களத்திலே தான் நம்ம நாட்டுக்காக உயிர் தகம் செஞ்சுருக்கிறாரு. அவரு தான் திப்பு சுல்தான். ஹைதர் அலி அப்புறமா திப்பு சுல்தான், இவங்க 2 பேரும் மைசூர் ஆட்சி செய்கிறாங்க மக்களே. ஏன்னா சந்தோஷம், ஒரே குழப்பமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை மக்களே, இவங்களும் மைசூரை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. 37 வருஷம் வந்து ஆள்றாங்க. ஹைதர் அலி வந்து 1761 மைசூர் இராணுவ தளபதியாக இருந்து அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்கிறார் மக்களே. அவர் இறந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1782 1799 வரைக்கும் திப்பு சுல்தான் ஆட்சி செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் தான் மைசூரின் புலி என்றும் அழைக்கப்படுகிறார். மைசூருக்காக 4 போர் நடக்குது மக்களே பிரிட்டிஷ் கூட. அதில் 4மே திப்பு சுல்தான் இருக்காரு. அதில் 3 போரில் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் வெற்றி பெறாரு. 4ஆம் போர் 1799 வந்து அவர் தப்பிக்க வழி இருந்தும் அவர் தப்பிக்காங்க நம்ம நாட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்காரு, பிரிட்டிஷை எதிர்த்து போராடி. ஸோ அது மட்டும் இல்லை மக்களே, கோவிலெல்லாம் நிறைய இருந்திருக்குது அவர் காலத்தில். பட் அவர் அதெல்லாம் எதுவுமே தடை பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நம்பிக்கையாக தான் அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சிறந்த தலைவனாகவே இருந்திருக்காரு திப்பு சுல்தான். மக்களுக்காக உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாரு. திப்பு சுல்தான் தான் மக்களே மைசூரியன் ராக்கெட், அதாவது இரும்பு உருளையப்பட்ட ராக்கெட்டை வந்து பயன்படுத்துகிறாரு. அதுக்கு இவர் முன்னோடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டுப்புழு வளர்ப்பு, புதிய வகை நாணய முறைகள் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. இவரும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து இவர் தலைமையிடமாக வச்சு ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த பேலஸ்க்கு வந்து எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் கோவிலேருந்து இதுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்டோவில். ஸோ நீங்கள் அங்கே விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திப்பு சுல்தான் பேலஸ் மறக்காமல் வாங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இது. திப்பு சுல்தான் பேலஸ் முடிச்சுட்டு நீங்கள் வர வேண்டிய இடம் தான் மக்களே ரங்கநாத் திட்டு, கர்நாடக மாநிலத்தின் மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம். நீங்கள் ஒரு மஸ்ட் ட்ரெயினே சொல்லுவேன் நான் மைசூர் வந்தீங்கன்னா. என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸு. போட்டிங் போகிறீங்கன்னா 120 ரூபீஸ் மக்களே. ஸோ டோட்டல் 200 ரூபீஸ் பர் பர்சன் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரத்துக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் அவ்வளோவா இல்லை. ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோவில் வர மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பர் பர்சன் 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 1940 இந்தியாவின் புகழ்பெற்ற பறவைகள் வல்லுநர் வந்து டாக்டர் சலீம் அலி மைசூர் பகுதியில் பறவைகள் குறித்து ஆய்வு செய்கிறார் மக்களே. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாத் திட்டில் நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ்கிறத பார்த்துட்டு இதை வந்து மைசூர் மன்னர்கிட்ட சொல்கிறாரு. அப்போதைய மைசூர் மன்னரான ஜெயசாமராஜ உடையார் வந்து இந்த இடத்த வந்து அதிகாரப்பூர்வமாக பறவைகள் சரணாலயம் மாற்றினார் மக்களே 1940. நீங்கள் இந்த சரணாலயம் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரையும் மக்களே. மழை காலத்தில் வந்தீங்கன்னா காவேரி ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு வரும். ஸோ ஆப்வியஸ்லி போட்டிங் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் பறவைகளெல்லாம் பக்கத்துலேயே போயிட்டு பார்க்கலாம். போட்டிங் ரைடு அவ்வளோ அழகாக இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரவுண்ட் தான் மக்களே. நான் ஒரு 1/2 hour மேலே கூப்பிட்டு போவாங்கன்னு நினச்சேன். 120 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒரே ரவுண்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட். நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா மேபி 1/2 hour மேலே இருக்கலாம் மக்களே போட்டிங்கு. ஸோ கூட்டத்தை பொறுத்து தான் டிசைட் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம்ன்ட்டு. செம்மையாக இருக்குல்ல.
Putting in the leg near is coming. ಅದು ಅಂದತ್ತಿಗೆ ಬರ್ತಾ ಇಡ್ಸಪ್ಪ. ಹೌದಾ? ಲಂಚ್ ಬೇರೆ ಬಾಕಿ ಇದೆ. ಅಲ್ಲ ಬೇರೆ ಬಂದ ಹಾಕ್ತಾರಾ? பரவலாக காணப்படுற பறவைகள் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டட் டார்க், யூரேஷியன் ஸ்பூன் பில், ஏஷியன் ஓப்பன் பில் டார்க், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பேர்டு. நிறைய பேர் வாயிலே வரல மக்களே. நீங்கள் ஜாலியாக போங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சூப்பராக இருக்குது பிளேஸ் மட்டும். ಸ್ವಲ್ಪ ಹತ್ರ ಯಾವ್ದು ಬಿಟ್ಟಿನ. ಓಹೋ, நீங்கள் போட்டிங்கு பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு டாக்டர் சலீம் அலியோட ஒரு மியூசியம் இருக்குது. மறக்காமல் இந்த மியூசியத்துக்குள்ளே போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். பறவைகள் சவுண்டு போடுறது, ஸோ என்னென்ன பறவை இருக்குதுன்னு நல்லா டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்காங்க பேரோட. ஓகே, நீங்கள் இந்த ரங்கநாத் திட்டுக்கு வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்துட்டும் வரலாம், இல்லை மைசூர்லேருந்து டேரெக்டாகவும் பஸ் இருக்குது மக்களே. 307 பஸ்ஸில் இறங்கிங்கன்னா ரங்கநாத் திட்டு ஸ்டாப்பில் இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆட்டோவில் போகிற மாதிரி வரும். இல்லை நீங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்து டேரெக்டாக பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோவில் வந்தீங்கன்னா 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை அங்கேருந்து 307 பஸ் வருது, இதுதான் வந்து ஸ்டாப்பிங்கு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஆட்டோவில் போகிற மாதிரி வரும் மக்களே. மைசூர் பேலஸ்க்கு அப்புறம் இன்னொரு பார்க்க வேண்டியது தான் லலிதா பேலஸ். மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். முந்தைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசர் குடும்பத்தோடைய விருந்தினர் மாளிகை, நம்ம கேஜிஎஃப் படத்தில் வரலாம் அதுதான். இந்த பேலஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு டீயும் குடிக்கிறாங்க, டீ ஆர் காஃபி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்லேயும் வரலாம் மக்களே. இல்லை நீங்கள் பெஸ்ட்டு மைசூர்லேருந்து ஆட்டோவில் வந்துடுங்க, 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. 2 பேர் வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும் சரி. இப்போ இந்த பேலஸ் பார்க்குறதுக்கு அட என்ன அழகு. மைசூர் வந்துட்டு மைசூர் பாக் சாப்பிடாம போனால் தெய்வ கொத்தாயிடும் மக்களே. ஸோ அதுக்காக நான் வந்திருக்க இடம் தான் வேர்ல்ட் ஆஃப் மைசூர் பாக்கு. நான் சிட்டிக்குள்ளே 2-3 கடையில் டேஸ்ட் பண்ண மக்களே மைசூர் பாக்கு. சுத்தமாகவே டேஸ்ட் சரியில்லை, கொடுத்த ஐப்புக்கு ஒர்த்தும் இல்லை. பட் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்து மக்களே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா மைசூர் பாக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க மக்களே. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கடையில். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் எக்ஸ்பென்சிவ்க்கு ஒர்த்து மக்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மைசூர் பாக்கு. ஸோ நீங்கள் மைசூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையில் போய்ட்டு மைசூர் பாக்கு வாங்கிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் டேஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இங்கே வந்து லைவ் கிச்சன்ஸும் இருக்குது, ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படியே கிளாஸ்லேருந்து. ஸோ இவ்வளோ தான் மக்களே மைசூர் சீரியஸு. நான் 2 நாள் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைசூர் உள்ளே பார்த்தேன், 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூர் இங்கே வந்து பார்த்தேன். இன்னும் மைசூரில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது மக்களே. ஸோ வேறு எப்போனா போனோன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான் மக்களே, என்னை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.